ரொம்ப வசதி கம்மியா எல்லாத்துலயும் எந்த ஒரு சந்தோஷம் அனுபவிக்காதாலே நான் தான். அதனாலதான் கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கான். இந்த புடவையை வந்து நான் விசேஷமா சொல்லணுமா, 23க்கு கல்யாண நாளுக்கு எடுத்து புடவைமா இது. கல்யாண நாளுக்கு எடுத்த ஆமா, புடவை இதுல தான் கொஞ்சம் அதிகமா அங்கங்க வந்து இருக்கு. இந்த பிளாக் மட்டும் பட்டுருச்சு. அது எப்படி பட்டுதுன்னு தெரியல. தெரியல. அவருக்கு வந்து எங்க வீட்டுக்காருக்கு மெரூன் ரொம்ப பிடிக்கும். ஆ. இந்த மெரூன் அவர் கலர். இஷ்டத்துக்கு வாங்கி ஆமா, இது கொடுத்திருக்காரு. எனக்கே தெரியாது. அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்ப ரொம்ப வருஷமா நீங்க வச்சிருக்கிற புடவை இருக்கா? 30 வருஷம் 40 வருஷமா? புடவைலாம் நான் கட்டலம்மா, பாவாடை சட்டை தான் போட்டிருப்பேன். 30 வருஷம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி. அந்த பாவாடை சட்டை எல்லாம் இருக்கா கையில? அதெல்லாம் இல்லப்பா. என்கிட்ட துணின்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல நான் வந்து துணி எல்லாம் கம்மி தான்மா. நான் சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப வறுமையில தான் வாழ்ந்தேன். என்ன கேட்டா எங்க அக்கா கட்டின துணியை தான் நான் நிறைய கட்டியிருக்கேன். எனக்கு வந்து எங்க கூட பிறந்தவங்க நாங்க 5 பேர் சொன்னோம் இல்லையா, அதுல ரொம்ப வசதி கம்மியா எல்லாத்துலயும் எந்த ஒரு சந்தோஷம் அனுபவிக்காதாலே நான் தான். அதனாலதான் கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆமா, இப்போ வந்து இந்த புடவையெல்லாம் வந்து எடுத்து கொடுத்த காரணம் எங்க வீட்டுக்காரர் அப்படி இப்படி இருந்தாங்களே, இப்படி செய்யணும்லாம் நினைக்கல. எனக்கு அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு, இன்னமும் செய்யணும்னு நினைக்கிறாரு. இப்போ கேட்டாரு, காஞ்சிபுரத்துல இருக்கிற புடவை எடுத்துன்னு வரோமான்னு. வேணாம் புடவே வேணாம், கட்டாத புடவையே நிறைய இருக்கு, வேண்டவே வேண்டாம். எவ்வளவு வம்பு பண்ணி கேட்டாரு. போன வாரம் ஒரு வேலையா போயிருந்தாரு. அப்போ கேட்டார், நான் தான் வேண்டான்ட்டேன்.